தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் இளமதியோட அப்பா அம்மா குமரேசனும் காந்திமதியும் இளமதி கிட்ட கூட சொல்லாம இளமதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகன் அசோக்கை கொன்னது கலா தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாரம், அதாவது இளமதி வச்சுருந்த ஆதாரத்தை பார்த்துட்டு அது மினிஸ்டர் பையன்தான், ஸோ இந்த விஷயத்தை மேலதிகாரிகிட்ட போக விடக்கூடாது அப்படின்னு ஏதோ திட்டம் போடுறாங்க அவங்களுக்கே தெரியாமல். ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, கம்ப்ளைண்ட்டு எழுதி வாங்கிக்கிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்தை நேராக போய் கலாக்கிட்டேயும் மினிஸ்டர்கிட்டையும் அந்த போலீஸ் சொல்லிட போகிறாப்புல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பிளான் போடுவாங்க. அந்த பிளான் கண்டிப்பாக பரமனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கலா மேலேயும் மினிஸ்டர் மேலேயும் நம்ம பரமனுக்கு அதிகப்படியான சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.